ஹலோ கைஸ், ஏன்னா அகெயின் மூவி ரிவ்யூவா அப்படின்னு கேட்காதீங்க. இது மூவி ரிவ்யூ கிடையாது. இது ஒரு மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டான வ்ளாகு. என்டர்டெயின்மெண்ட்னா என்ன, கதை, பாட்டு, டான்ஸ் ஆட போறியா அப்படி பண்ணுறதா தான் சொல்லிடுறாங்க. முன்னாடியே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து டிசம்பர் மந்த் இல்லையா? டிசம்பர் மந்த்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னது, கிறிஸ்மஸ், நியூ இயர். நான் இருக்கிற பிளேஸில் இதை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே கண்ணுக்கும் அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. இன்சைடு ஹார்ட்டுமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த அழகை நான் மட்டும் பார்த்து ரசித்தா அது சரி வராது இல்லையா? ஸோ அதனால மட்டும்தான் ஒரு டாக்குமெண்டேஷன் வரி இதை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பிளேஸில் நியூ இயரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த விலாகை நான் வந்து ஒரு 2 days முன்னாடியே எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அப்போ அவங்க அந்த லைட்டிங்லாம் போடல. ஏன்னா கரண்ட் பில் அதிகமாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே இவி பில் பிரச்சனை போல். ஸோ அதிகமாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அந்த லைட்டை ஆன் பண்ணியிருக்காங்க. இது வந்து January 2 வரைக்கும் இந்த லைட் ஆனில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டலான் இருக்கேன். ஆக்சுவலாக எதுக்கு மெயின் ரீசன் நான் இந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த விளாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் இயர் ஒரு விளாக் பண்ணியிருந்தேன். அதை இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அதை நானே என்ன அறியாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னே தெரில. ஸோ ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி என் லைஃப்பில் நடக்கிற இதெல்லாம் ஒரு மெமரிஸ் அப்படி ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். பார்த்துட்டு நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. தெரியாமல் சொல்லிக்கிட்டேன் டெக்கரேஷன்லாம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் டெக்கரேஷன் காமிச்ச பின்னாடி இதை தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு என்னை திட்டிடாதீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். காமிச்ச பின்னாடி நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குயிக்காக ரொம்பலாம் காட்ட மாட்டேன், குயிக்காக காட்டிடுறேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு டைம், இப்போ நான் சாப்பிட போகணும். ஆக்சுவலாக பின்னாடியே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, நான் கேமரா திருப்புறேன். வாட் அ பியூட்டிஃபுல் லைட் செட்டிங்னோ. இது மாதிரி நிறைய இடத்துல ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. நான் ஃபுல்லாக காட்டுறேன். இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் பேசி போட்டிருப்பேன், எனக்கு பார்த்தீங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்போ ஒரு வீடியோ எடுத்தேன், பட் அது ஒழுங்காக எடுக்கலைன்னா அப்போ அங்கங்கே ஆள் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் கேமராவை அவ்வளோவா காட்டலை. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால் வியூ அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. See how it's beautiful. இன்னும் அந்த இடத்துல சூப்பராக இருக்கும். ஏன்னா பீச்சுக்கு நடுவில் ஒரு வில்லா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை சுற்றியுமே லைட்டிங் போட்டிருந்தாங்க. பட் இந்த சுவிட்சை ஆன் பண்ணலையா இல்லை லைட்டு ப்ராப்ளமா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இது ஏதோ ராஜமௌலி சாரோட படம் மாதிரி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க, நார்த் போல் எக்ஸ்பிரஸ் போஸ்ட் ஏதாவது போட்டால் ஏதாவது தருவானுங்களா என்னன்னு தெரியலையே. இந்த 2 ட்ரீ சுற்றி லைட் அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஊஞ்சல்லையுமே ஏதாவது பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு அழகாக இருக்கும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:40 ஆகிருக்கும். 9:40க்கு பேய் மாரி இங்கே உலாத்திக்கிட்டு இருக்கேன். பட் சம்டைம்ஸ் இந்த லைட்டுக்கு நடுவில் நான் கொஞ்சம் ஏஞ்சலாகவும் தெரிவேன். நானே சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரீ வந்துருச்சு, நான் காட்டுறேன். ரொம்ப சைலண்ட்டாக காமாக இருக்குல்ல. இது ஃபுல்லாக இல்லை, இன்னும் இந்த சைடு லெஃப்ட் சைடில் போனால் இன்னும் அதிகமாக லைட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஒரே மாதிரி கலர் போட்டிருக்க மாதிரி இருக்குது. அந்த ஒயிட் லைட் சரி, ரெட் லைட் சரி, அந்த கலராக எரியுமே. ஒருவேளை இவங்க கொஞ்சம் பார்க்க நீட்டாக தெரியணும்னு இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம அந்த நியர்பை லைட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த லைட்னிங், அழகாக இருக்குல்ல. ப்ளஸ் இங்கே ஒரு பிளேஸ் இது, அதுக்குமே அழகாக லைட்டு வெளியே கிஃப்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே அது ஒரு லைட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது உள்ள சைடில் நிறையா போகணும். பட் நான் உள்ளே போக மாட்டேன். பிகாஸ் ஐ எம் நாட் எலிஜிபிள் பர்சன் டு கோ இன்சைட். இது உண்மையில கிஃப்டாக இருக்குமோ? கிஃப்ட்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு இது கூழாங்கற்கள்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே ஆள் வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ கூட வரானுங்க.
சொல்ல இந்த பால் அழகாக இருக்குதுங்க. இது ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு எல்லாம் சேர்ந்து. ஆனால் ஒரே லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கலர்ஃபுல்லாக லைட்டாகவே இல்லை. அந்த ட்ரீஸ் ஃபுல்லாக அந்த லைட்டு, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ரெட் லைட்டு அவ்வளோதான் போட்டிருக்காங்க. வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் போடலை. ஓகே, நம்ம பேசிட்டு இப்போ கலர் லைட் எரியுது பாருங்க, ஒரு மாதிரி அழகாக இருக்கா. உள்ளே தான் போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சிங்கிங், ட்ரம்ஸு, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நாளைக்கு இல்லை. ஸோ அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீ சுற்றி ஆக்சுவலாக இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இது ஒரிஜினலு. என் வீடியோ அடிக்கடி ஆக்சுவல் வரும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவ் டெஸ்க், அதே பால்ஸ், அதே டெக்கரேஷன். இது நல்லா இருக்குல்ல. வீடியோ எடுக்க முடியல, அங்கங்கே கவுந்துக்கிட்டே இருந்துச்சு. விழுகிறதுக்குள்ள போய் எடுத்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஓகே, வீடியோ எடுத்துக்கலாம். என்ன பாரு, லுக் அட் மீ. என் கோச்சுக்கிச்சு போல அந்த சைடு பார்க்குது. ரொம்ப நேரம் பேக் கேமரா போட்டு, சரி பேக் கேமராவில் இந்த வியூவே காமிச்சிட்ருக்கேன். ஸோ நான் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஃபேஸை காமிச்சிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன்னு நினைக்கிறேன், பயமாக இருக்குது. ஏன்னா டைம் 10 o'clock ஆயிடுச்சுல, பேய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட்டிங்லாம் அழகாக இருக்குது. ஆக்சுவலாக எதுக்கு எனக்கு கிறிஸ்மஸ் ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு எதுக்கு கிறிஸ்மஸ் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏன்னா நான் 6th-லேருந்து 12th இந்த ஃபோனை வாங்கிட்டு ஒரு வீடியோ கூட ஃபுல்லாக எடுக்க முடியலங்க. அவங்கள ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுது, நான் எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஸோ ஓகே, கண்டினியூ டு ஸ்டோரி. கிறிஸ்டின் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நானும் எங்கள் அக்காவும் சேம் ஸ்கூல். அவன் 9th ஜாயின் பண்ணேன், நான் 6th ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் போக ஹாஸ்டல் ஃபீஸ் மந்த்லி 1200 250 பே பண்ணணும். ஆக்சுவலி எனக்கு 600, எங்கள் அக்காவுக்கு 600, சேர்த்து 1200. அப்போ அதை வந்து ஸோ அப்போ அங்கே உள்ள நன் சிஸ்டர்ஸில் எனக்கு என்னன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. இப்போ எனக்கு அவங்க பார்க்க கடவுளாக தான் தெரியுறாங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனுஷனை காப்பாற்ற மேலேருந்து ஒன்று வராது, மனுஷனை காப்பாற்ற மனுஷன்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எனக்கு அப்போ அப்படி அலோவ் பண்ணலன்னா நான் படிச்சிருப்பேன்னா என்னன்னு தெரியல. மேபி படிச்சிருக்கலாம், பட் வேறு ஸ்கூலில் வேறு ஒரு இடத்துல படிச்சிருப்பேன். ஸோ அது ஒன்று. செகண்டு, நான் 12th படிக்கிற வரைக்கும் நினைக்கிறேன், காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் நினைக்கிறேன், எனக்கு பிரியாணின்னு ஒரு ஃபுட்டில் ஒரு உணவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரைட் ரைஸ் இருக்குன்னு தெரியாது. ப்ளம் கேக்லாம் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஃபஸ்ட் டைம் பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸு ப்ளம் கேக்கு எல்லாம் சாப்பிட்டது என்னோடய ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ அதனாலேயுமே எனக்கு கிறிஸ்மஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் நான் எந்த ஒரு கோயிலுக்கும் இதுக்குமே போனதே கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கு போனேன். பட் இப்போலாம் போகிறதில்ல. அப்போ ஏன் போனேன்னா, கேக் கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு கட் பண்ண கேக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக போனேன். ஸோ அதான் என்னோடய சின்ன அந்த வயசில் அதெல்லாம் ஒரு சின்ன சாக்லேட் கிடைக்கலனா கூட மனசு கஷ்டப்படும் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான வயசில் என் ஆசைகளெல்லாம் நிறைவேற்றினது ஸோ கிறிஸ்மஸ். அதனால எனக்கு அந்த லைட்னிங் லைஃப்லேயே ஒரு கலர்ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இவ்வளோ தான் லைட்னிங். என்னால் முடிஞ்சால் எல்லா பிளேஸையுமே நான் சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதைத்தான் நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்கிறது திட்டிடாதீங்க. எனக்கு இது அழகாக இருந்ததுங்க. கம்மியாக இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஏன்னா நான் வாழ்க்கையிலே பார்க்காதது இதெல்லாம். ஸோ எனக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. ஸோ முடிஞ்சால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்னு எடுத்து வீடியோவாக பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம். பாய்.